வணக்கம். மீண்டும் கட்ஷாட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மட்டன் கீமா தொக்கு எப்படி செய்யறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: மட்டன் கொத்தியது 1/4 கிலோ, மஞ்சள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1, தக்காளி நறுக்கியது 1, வெங்காயம் நறுக்கியது 1, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு அரைத்து விழுது 1/2 ஸ்பூன். குக்கரில் 1/2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிக்கணும். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை அதில் சேர்க்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்திய மட்டனை அதில் சேர்க்கணும். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி குக்கரை கொஞ்ச நேரம் சும்மா மூடி வைக்கணும். இப்போ மட்டன்லேருந்து நல்லா தண்ணி வெளியில் வரும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் விடணும். விசில் அடங்கினதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணியை சுண்ட வைக்கணும். கிரேவி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான மட்டன் கீமா ரெடி. நார்மலாக சப்பாத்திக்கு நம்ம எக் பொடி மாஸ் வச்சு சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மட்டன் கீமா தொக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இதை தோசை சுடுறப்ப மேலே போட்டு ரோல் பண்ணியே வச்சோன்னா மட்டன் கீமா தோசை ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.